ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டம் வென்ற இந்திய ஆடவர் ஹாக்கி அணிக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டி சீனாவில் நடந்தது. இதில் ஆடவர் பிரிவில் இந்திய ஹாக்கி அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 4ஆம் இடத்தை பிடித்தது. முதலாவது ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டம் வென்ற பெருமையுடன் செவ்வாயன்று இந்திய ஹாக்கி அணி தாய்நாடு திரும்பியது. டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் ஹாக்கி இந்தியா அமைப்பின் பொதுச் செயலாளர் நரீந்தர் பாத்ரா தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நடனமாடியும் மேளதாளங்கள் முழங்கியும் ரசிகர்கள் வரவேற்றனர். இந்திய அணியின் இளம் வீரர்கள் வெற்றி கோப்பையுடன் கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர். இந்திய அணியின் கேப்டன் ராஜ்பால் சிங் கூறுகையில், இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியை டை பிரேக்கரில் 4-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் ஆனது மிகச்சிறந்த போட்டியாக அமைந்தது என்று தெரிவித்தார். काफी बड़ी जीत थी क्योंकि एक अच्छी टीमें फाइनल में थी और काफी अच्छा मुकाबला रहा. काफी लास्ट मिनट तक चलता रहा और एक्स्ट्रा टाइम के बाद भी ड्रॉ रहा. उसके बाद कहीं ना कहीं फैसला होना था टाई ब्रेकर पे. சாம்பியன் பட்டம் வென்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பயிற்சியாளர் மைக்கேல் நாப்ஸ் பெருமிதம் தெரிவித்தார். I'm extremely happy. I mean, this is your Indian team. It's a bunch of young players and you should be extremely proud of them. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த மைக்கேல் நாப்ஸ் இந்திய அணியின் பயிற்சியாளராக 3 மாதங்களுக்கு முன்புதான் பொறுப்பேற்றார். அவருடைய வழிகாட்டுதலில் இந்திய அணி விளையாடிய முதல் போட்டியிலேயே சாம்பியன் பட்டம் வென்றது கூடுதல் சிறப்பம்சம்.